Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரண்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு அதிகத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா மாவு காயாமல் இருக்கும். நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துட்டோம் அப்படிங்கிறனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை மல்லியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலை நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரியே விரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தோட மூடியை வச்சு நல்லா கரெக்டான ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாவை வந்து நம்ம 2ஆவது விரித்து எடுத்துக்கலாம், வேஸ்ட் ஆகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கிடச்சிருக்கு. இப்போ ஒரு கத்தியை வச்சு இதை சென்டராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கத்தை மாவு எடுத்து இன்னொரு பக்கமாக மூடி ஓரங்கள் எல்லாமே நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். கையை வச்சு நம்ம நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக ஸ்போக் வச்சு சைடில் இந்த மாதிரி கொடுத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக அப்படி கூட செய்யலாம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் இப்படி செஞ்சுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதையும் அது மேலே வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்நாக்ஸையும் வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை இப்படி கூட பரிமாறலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா சேலோ ஃப்ரை இல்லைன்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்நாக்ஸை வந்து எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 சைட் திருப்பி போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.